Hi students, நம்ம last classல history 7th chapter பார்த்தோம். So last classல வந்துட்டு மதராசப்பட்டினம் எப்படி சென்னை அப்படிங்கிற நேம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு last video classல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா civicsல 3rd chapter understanding secularism. So secularism அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வித ரிலீஜனோ கேஸ்டோ எதுவுமே ஒருத்தங்களை வந்துட்டு தள்ளி வைக்காம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற அதாவது வந்துட்டு மதச்சார்பற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதுதான் செக்யூலரிசம். ஸோ அந்த செக்யூலரிசத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்குறோம். ஸோ யூனிட் நம்பர் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம். ஃபஸ்ட்டு இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் 182 இருக்குது. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் to understand the meaning of secularism. So secularismத்தோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்யூலரிசம். ஸோ அந்த செக்யூலரிசம் ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டு டெவலப் த அப்ரிசியேஷன் ஆஃப் ரைட்ஸ் கிராண்டட் இன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணியிருக்கக்கூடிய ரைட்ஸு அதை நம்ம அப்ரிஷியேட் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். Analyze the importance of secular education. So secular education ஓட importance என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். Discuss the constitutional provisions related to secularism. So constitution எப்படி வந்துட்டு செக்யூலரிசத்துக்கு வந்துட்டு ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த சாப்டர் நாம் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் இருக்கக்கூடியது நடுவில் இருக்கக்கூடிய இந்தியா மேப். ஸோ சுற்றி இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜனோட ஒவ்வொரு ரிலீஜனோட சிம்பிள் சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ செக்யூலரிசம் அப்படின்னு போது இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ ரிலீஜன்ஸ் இருக்குது. இந்த ரிலீஜன்ஸ் எல்லாமே எங்கள் ரிலீஜன் தான் பெருசு தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் எப்பவுமே எந்த மதத்தையும் சார்ந்து எல்லாருமே ஒவ்வொரு ரிலீஜனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது எந்த விதமான ரிலீஜன் பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி இருக்காமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், மதச்சார்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட ஒரு நோக்கமாகவும் இருக்கும். ஸோ செக்யூலரிசம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இந்தியா இஸ் a land of multi-religious faith and multicultural beliefs. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் வந்துட்டு இருக்குது. நிறைய கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு பிலீஃப் ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு அவங்க நம்புகிறாங்க. அதான் சொல்கிறாங்க இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி நிறைய கல்ச்சரல் பிலீஃப்ஸை நம்பக்கூடிய நாடு. அதே மாதிரி நிறைய ரிலீஜியஸ் ஃபெய்த்தையும் நம்பக்கூடிய நாடு தான் வந்துட்டு நம்மளோட இந்தியா. இட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் 4 மேஜர் ரிலீஜன்ஸ். ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு 4 ரிலீஜியன்ஸோட பர்த் பிளேஸாக இருக்குது. என்னென்ன ரிலீஜன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம் அண்ட் சீக்கிசம். ஸோ இந்த 4 ரிலீஜன்ஸோட பர்த் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா தான். இன் ஆர் கண்ட்ரி people of diverse regions and beliefs have been living peacefully for a long time. ஸோ நம்ம கண்ட்ரியில் நிறையா ரிலீஜன்ஸ் டைவர்ஸ் ரிலீஜன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களோட பிலீஃப் அவங்களோட நம்பிக்கை எல்லாமே வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப அமைதியாக நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப லாங் டைம் வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. மாடர்ன் நேஷன் ஸ்டேட்ஸ் ஆர் மல்டி ரிலீஜியஸ் ஸ்டேட்ஸ். Hence, there is a need for tolerance of all religions. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு நிறைய மல்டி ரிலீஜியஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எல்லா ரிலீஜியன்ஸுமே வந்துட்டு ஒரு டாலரேட் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. த கான்செப்ட் ஆஃப் செக்யூலரிசம் இஸ் ஏம்டு அட் கிரியேட்டிங் எ சொசைட்டி இன் விச் பீப்புள் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் ஆர் பீப்புள் ஹூ டு நாட் பிலாங் டு எனி ரிலீஜன் can live together in harmony and peace. ஸோ இந்த கான்செப்ட் இந்த செக்யூலரிசத்தோட கான்செப்ட் வந்துட்டு எதை ஏம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ணும். அந்த சொசைட்டியில் அந்த சொசைட்டியில் யார் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஒவ்வொரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள்ஸும் இருக்கணும். இல்லாட்டி எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணாத பீப்புள்ஸ் ஸோ 2 பேருமே ஒட்டுக்கா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு
அந்த செக்யூலரிசம் அந்த செக்யூலரிசத்தோட கான்செப்டோட ஒரு ஏமா இருக்குது. ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், Mahatma Gandhi and Dr. B.R. Ambedkar were some of the noted individuals held in high public regards who contributed towards the spread of secularism in various spheres of Indian society. So Rajaram Mohan Rai, Dr. B.R. Ambedkar, Mahatma Gandhi, Sir Syed Ahmad Khan இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. ஸோ பப்ளிக் ப்ரைவேட்லன்னு பார்க்கும்போது ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க. ஸோ நாட் ஒன்லி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த செக்யூலரிசத்தை வந்துட்டு இந்தியன் சொசைட்டியில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணி அதுக்கான எல்லாத்தையுமே பண்ணவங்க தான் இவங்க. செக்யூலரிசம் இஸ் இன்வேல்யூபிள் ஃபார் சொசைட்டி லைக் இந்தியா விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. ஸோ செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியோட சொசைட்டியில் வந்துட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு ஆஸ்பெக்ட் இல்லை, ஒரு இன்வேல்யூபிளான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன் அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஒரு மல்டி ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது, நிறைய கல்ச்சர் இருக்குது. ஸோ வந்துட்டு அதனால இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்வேல்யூபிளான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், செக்யூலரிசம் அப்படின்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த டேர்ம் செக்யூலரிசம் is derived from the Latin word seculum meaning an age or the spirit of an age. ஸோ இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணாங்க. ஸோ லாட்டின் எந்த வேர்ட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா செக்யூலம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து. இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் இல்லாட்டி ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக், a British newspaper editor, coined the term secularism. ஸோ ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரோட எடிட்டர், அவர் தான் வந்துட்டு செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு நேமையவே வந்துட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் டஸ் செக்யூலரிசம் மீன்? ஸோ செக்யூலரிசம் அப்படிங்கிற வந்துட்டு எதை மீன் பண்ணுது? செக்யூலரிசம் மீன்ஸ் an attitude of tolerance towards other religions and peaceful coexistence of citizens belonging to different faith. ஸோ செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆட்டிடியூட், அதாவது வந்துட்டு இன்னொரு ரிலீஜன்ஸ் மேலே இன்னொரு ரிலீஜனை டாலரேட் பண்ணுறது. ஸோ வந்துட்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ், அதாவது வந்துட்டு மற்ற ரிலீஜன்ஸ் மேலே நம்மளோட ரிலீஜன் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, மற்ற ரிலீஜன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம சகிப்புத்தன்மையோடு இருந்துக்கணும். ஒரு ஆட்டிடியூடு, அதாவது வந்துட்டு டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் வந்துட்டு செக்யூலரிசம். அந்த டாலரன்ஸ் எதை நோக்கி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதர் ரிலீஜன்ஸை நோக்கி இருக்கணும். அதே மாதிரி பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஃபெய்த், அதாவது வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான ஒரு கோஎக்ஸிஸ்டன்ஸ், சிட்டிசன்ஸ்குள்ளே ஒரு அமைதியான கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஃபெய்த்தை ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் சிட்டிசன்ஸ்குள்ளே. அதான் வந்து செக்யூலரிசம் சொல்லுவாங்க. ஸோ செக்யூலரிசம் மீன்ஸ் an attitude of tolerance towards other religions and peaceful coexistence of citizens belonging to different faith. It is a policy of neutrality and equality by the states towards all religious communities. ஸோ இப்படி இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாலிசி. என்ன பாலிசின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, அதாவது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் ஒவ்வொரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் கூட காட்டக்கூடிய ஈக்குவாலிட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூலரிசத்தோட பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் எ பாலிசி of neutrality and equality by the states towards all religious communities. Secularism is the principle of separation of state and religion, or more broadly, no interference of the state in the matters of religion and vice versa. So secularism அப்படிங்கிறது வந்துட்டு principal separation of state,
ஒரு ஸ்டேட்டோட பிரின்சிபல் செப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம். அண்ட் த ரிலீஜன் ஆர் மோர் ப்ராட்லி நோ இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் த மேட்டர்ஸ் ஆஃப் ரிலீஜன் அண்ட் வயஸ் வெர்சா. ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் இன்டர்னல் மேட்டர்ஸ் அங்கே இருக்குன்னா அது கூட இன்டர்ஃபயர் ஆகக்கூடாது. ஒரு ரிலீஜன் மேட்டர் அங்கே ஏதாச்சும் இருக்குன்னா அதில் யாரும் இன்டர்ஃபயர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு செக்யூலரிஸ்டோட ஒரு பிரின்சிபல். திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி சிட்டிசன் இஸ் ஃப்ரீ டு ப்ரொபகேட், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் தேர் ஃபெய்த், சேஞ்ச் இட் ஆர் நாட் ஹாவ் ஒன் அக்கார்டிங் டு தேர் கன்சைன்ஸ். ஸோ இதை பற்றி இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ரிலீஜன் அவங்க ஃபாலோ பண்ணலாம், அந்த ரிலீஜனை வந்துட்டு எல்லாத்துக்கும் பரப்பலாம், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபெய்த், அவங்க நம்பிக்கைக்கு இப்போ நடந்துக்கலாம், அவங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த ரிலீஜன் சொல்கிற மாதிரி அவங்க நடந்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்களோட கன்சைன்ஸ்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் அது. ஸோ சப்போஸ் அந்த ரிலீஜன் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அவங்களோட மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அவங்க வந்துட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செக்யூலரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ செக்யூலரிசம் மீன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர் ரிலீஜன்ஸ். ஒரு இன்னொரு ரிலீஜன் மேலே காட்டக்கூடிய டாலரன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா செக்யூலரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த செக்யூலரிசத்தோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன? ஒன் ரிலீஜியஸ் குரூப் டஸ் நாட் டாமினேட் அதர். ஸோ ஒரு ரிலீஜியஸ் குரூப் வந்துட்டு இன்னொரு ரிலீஜியன் குரூப்பை வந்துட்டு டாமினேட் பண்ணக்கூடாது. சம் மெம்பர்ஸ் டு நாட் டாமினேட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சேம் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. சில மெம்பர்ஸ் வந்துட்டு அதே கம்யூனிட்டி, அதே ரிலீஜியஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு டாமினேட் பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, சம் மெம்பர்ஸ் டு நாட் டாமினேட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. ஒரே ரிலீஜியஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. த ஸ்டேட் டஸ் நாட் என்ஃபோர்ஸ் எனி ஸ்பெசிஃபிக் ரிலீஜன் நாட் டேக் அவே த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு ஸ்டேட் வந்துட்டு, ஒரு ஸ்டேட்டில் நிறைய ரிலீஜன் இருக்குன்னா அந்த ஸ்டேட் வந்துட்டு ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபியர் மேட்டர்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, த ஸ்டேட் டஸ் நாட் என்ஃபோர்ஸ் எனி ஸ்பெசிஃபிக் ரிலீஜன் நாட் டேக் அவே த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ அவங்களோட ரிலீஜன் மேட்டர்ஸில் அவங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தில் அவங்க வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த செக்யூலரிசத்தோட ஆப்ஜெக்டிவ். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்யூலரிசம் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் ரிலீஜியஸ் குரூப் டஸ் நாட் டாமினேட் அனதர். சம் மெம்பர்ஸ் do not dominate other members in the same religious community. The state does not enforce any specific religion nor take away the religious freedom of individuals. A simple statement by poet Iqbal illustrates the secular view. Religion does not teach us animosity. We are Indians and India is our home. ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ஒரு போயட், அந்த போயட் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இக்பால் அப்படிங்கிறவர். ஸோ அந்த போயட் என்ன சொல்கிறாருன்னா, ரிலீஜன் அப்படிங்கிற வந்துட்டு நமக்கு எதையுமே வந்துட்டு டீச் பண்ணாது. ஸோ நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான், நம்மளோட ஹோம், நம்மளோட வீடு எது, நம்மளோட இந்தியாங்கிறது தான் நம்மளோட ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, ரிலீஜன் டஸ் நாட் டீச்சஸ் அனிமோஸ்டிட்டி. எதையும் அந்த ரிலீஜன் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எதையும் வந்துட்டு கற்றுத்தராது. நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம். அதான் சொல்கிறாங்க, வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ ரிலீஜன் டஸ் நாட் டீச்சஸ் எனிதிங், வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்துட்டு நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்யூலரிசம். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் சிவிக்ஸில் 3rd சாப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம் அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ செக்யூலரிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி செக்யூலரிசத்தோட மீனிங் என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலான்னா, இந்த செக்யூலரிசத்தோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம்.
அதே மாதிரி செக்குலரிசத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.